பதில் சொல்லுங்க அப்பா. ஏழு பேர் சேர்ந்து என்ன என்னவோ செஞ்சாங்க. வலி தாங்கவே முடியல. உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா சும்மா விட்டுருப்பீங்களாப்பா? எனக்கு பதில் சொல்லுங்கப்பா. அனைத்து வகையிலும் பெண்களை முன்னேற்றி வரும் அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது. கடந்த 4 வருஷமா இங்க எந்த பொண்ணுக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் இந்த அரசோட அவலம். பள்ளி மாணவி, கல்லூரி மாணவி, வேலைக்கு போற பெண்கள்னு வீட்டுல தனியா இருக்கிற வயசான பாட்டிங்க வரைக்கும் இப்படி எல்லா வயசு பொண்ணுங்களுக்குமே இங்க பாதுகாப்பு இல்ல. இந்த பெண் குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லை, வேலை பார்க்கறத தொல்லை, எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பூரா பாலியல் தொல்லைகள் நிறைய நடக்குது. இதுல ஹைலைட் என்னன்னா, ஆளும் திமுக காரங்களே இந்த பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபட்டதுதான். யார் அந்த சார்? நாட்டுக்கே பெருமை சேர்த்த கிண்டியில இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கரும்புள்ளி குத்தி இருக்கு இந்த திமுக அரசு. அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய பதவிகள்ல இருக்காங்க, விஞ்ஞானிகளா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி நினைச்சாலே இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தான் நினைவுக்கு வருது. திமுக அனுதாபி ஞானசேகரனால அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு மாணவி கொடூரமா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டப்பட்டிருக்காங்க. 2021 வருஷம் 4465 இருந்த போக்சோ வழக்குகள் திமுக ஆட்சியில 6975 அதிகரிச்சிருக்கு. கிருஷ்ணகிரியில 13 வயசு ஸ்கூல் பிள்ளடி, அந்த பாப்பா படிக்கிற ஸ்கூல் சாருங்க 3 பேரு அந்த குழந்தைய ஹராஸ் பண்ணிருக்கானுங்க. அதை விட கொடுமை, அண்ணா நகர்ல 10 வயசு சின்ன பாப்பாவை கெடுத்திருக்கானுங்க. நாடு கெட்டு போய் கிடக்குடி. பயம் பயம் பயம். தங்களோட மானத்தை காப்பாத்தணுங்கிற பயத்துல தமிழ்நாட்டு பெண்கள் சிக்கி தவிக்கிறாங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதாலதான் எங்களால எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. அப்ப நாங்க சூசைட் பண்ணி சாவணுமா? ராணிப்பேட்டையில திமுக இளைஞரணி உறுப்பினர் ஒருத்தர் கல்லூரி மாணவியை ஏமாத்தி கட்சியோட மற்ற சார்களுக்கு படுக்கை அறையில விருந்து படைக்க முயற்சி செஞ்சாரே, இதெல்லாம் என்ன கொடுமை! இதுதான் இப்படின்னா தமிழ்நாட்டுல 21.2% குடும்ப வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு. சொல்லுங்கப்பா, இதுதான் பெண்களுக்கு ஆதரவான உங்க அரசா? தேர்தல் வாக்குறுதியில பெண்கள் மீதான குற்றங்களற்ற மாநிலத்தை உருவாக்குவோன்னு நீங்க சொன்னீங்களே, எல்லாமே அதுக்கு தலைகீழா நடக்குது.